கண்ணனை நீ பிடிச்சுக்கோ. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். என்னடா படுக்கவே செஞ்சிருச்சு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நாங்கள் இன்றைக்கி கேப்சி ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தூத்துக்குடியில் இருக்கிறதுக்கு தான் போனோம். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து தூத்துக்குடிக்கும் திருநெல்வேலிக்கும் நடுவில் இருக்க டோல்கேட் கிட்டே இருக்குது. ரொம்ப பக்கத்தில் தான். ஏர்போர்ட் தாண்டி போனோம்னாலே பார்த்துடலாம். போகிற வழியிலே அஞ்சனா குட்டிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழியிலே கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டே போனோம். நாங்கள் இப்போ தூத்துக்குடி டோல்கேட்டை தாண்டிட்டோம். டோல்கேட்டை தாண்டினோடனே அதில் கட் பண்ணாலே கேப்சி ரெஸ்டாரண்ட் பார்த்துடலாம். நீங்கள் பேனர் பெருசாக தான் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ரொம்ப சூப்பராக பெருசாகவும் இருந்துச்சு. நம்ம ஃபோர்வேயில் இருக்கோம்னா அந்த ஒரு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸே இல்லை. பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கிங் ஏரியாவும் பெருசாக நல்லா இருந்துச்சு. நல்லா கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக எல்லாமே இருந்துச்சு. நிறைய கேம்ஸு, பிறகு பார்க்கு எல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோடனே பார்க்கவே ரெஸ்டாரண்ட்டே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நிறையா இருந்துச்சு கேம்ஸே. பாப்பாவுக்கு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த சண்டே வீக்கெண்டை. நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கிச்சனே டிரான்ஸ்பரண்ட் கிச்சன். நம்மளுக்கு என்ன சமைக்கிறாங்கன்னு தெரிகிற மாதிரி அவ்வளோ நீட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. குக் பண்ணுறது எல்லாமே. பட்டுக்குட்டியும் ஜாலியாக எங்கேயோ போகிறோன்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தா. இங்கே அவங்க செவத்தில் வரைஞ்சிருந்த பெயிண்டிங்கு, ஒவ்வொரு செட்டப்பும், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அம்மா பிடிச்சிக்கிறேன். உட்காந்துக்கோங்க. என் பாட்டு நல்லா இருக்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட கிச்சன் இதுதான். நல்லா பெருசாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் போகும்போது ஆஃப்டர்நூன்றனால ஃபிஷ் டேங்கை ஃபுல்லாக அந்த இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இல்லைனா நைட்டெல்லாம் வரும்போது சூப்பராக லைட்டிங் போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்களாம். செமையாக இருக்குமா பார்க்கவே. பட்டு என்னதுடா? என்னென்ன கலர்ல இருக்கு? ஒளிஞ்சுக்கிட்டியா அஞ்சனா? மால்லலாம் இருக்க மாதிரி ப்ளே ஏரியாவில் நிறைய பால்ஸ் எல்லாம் குட்டி பேபிஸ்க்கு போட்டு 4 இயர்ஸ் பிலோவில் இருக்க பேபிஸ்லாம் விளையாடுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ ஆளாக இருக்குன்னு தெரியல. இல்லை குட்டி யாருமே இல்லாமல் அவன் மட்டும் போறதுக்கு ரொம்ப பயந்துட்டு போகவே இல்லை. கடைசி வரையும் பயந்துக்கிட்டே இருந்தா. உள்ள பால் தான் அஞ்சனா, போயிட்டு வாங்க. போ அஞ்சனா குட்டி. நாங்க இங்க தானே இருக்கோம், நீ நட, உள்ள போ. போய் அஞ்சனா உள்ள போடா. அஞ்சனா என்ன அஞ்சனா பண்ற? எப்படி விட்டணும்? எங்க ஓட்டு மாடி பறந்துருவீங்க போலயே. வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பட்டுக்குட்டியும் நல்ல ரியாக்ஷன்லாம் கொடுத்து விளையாண்டுட்டு இருந்தா. இங்கே அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்த இன்டீரியர் டிசைன் எல்லாமே சூப்பராக செமையாக இருந்துச்சு. ஆமா, தூக்கி போட்டுருங்க, உள்ள தூக்கி போட்டுருங்க. அஞ்சனா சாப்பாடா போடுங்க, போடுங்க, உள்ள போட்டுருங்க. கடிச்சிடாம அஞ்சனாவை. எலிஃபெண்ட்டோட ஸ்டாச்சுவெல்லாம் இருந்துச்சு. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. பட்டுக்குட்டி உண்மையிலே நம்பி பயந்துக்கிட்டே இருந்தா. பார்க்க ஸ்டாச்சு மாதிரி தெரிஞ்சுமே வரமாட்டேன்னே சொல்லிட்டு இருந்தா.
பின்னாடி நிறைய கூண்டு வச்சு சூப்பராக நிறைய பேர்ட்ஸ் வளர்த்துட்டு இருந்தாங்க. சவுண்டே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தது தான் கேமல். அது இப்போ சாட்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. அங்கே நான் பயப்படவே இல்லை. நாங்கள் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் சாப்பிடவே போனோம். அது வாங்கியிருக்கியா நீ? அடுத்து டேடி என்ன வாங்கியிருக்காரு? அம்மா ஆமா. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண சாலட்டும் சிக்கன் டிக்கா வந்துச்சு. என்ன செய்கிறோமோ அதே தான் குட்டி பேபிஸும் செய்வாங்க. அதைத்தான் நேற்று எங்கள் பட்டுக்குட்டி ரொம்ப அழகாக செஞ்சா. டாடிக்கா என்ன தந்திருக்க? பப்பட் வந்துச்சு. அது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேட் வந்து 45க்கு ரொம்ப ஓவர் தான். அது வந்து பட்டுக்குட்டிக்கு அப்பளத்தை மட்டும் எடுத்து கொடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்பளம் தான் அவளுக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப காரம்லாம் போடாமல் செமையாக நல்லா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் லெமன் ஹனி சிக்கன் வாங்கியிருந்தோம். சீசி ஆம்லேட் வாங்கினோம். செமையாக ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வாங்கினது பட்டர் கார்லிக் நான். சீசி ஆம்லேட் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்திருந்தா இன்னும் நல்லா சீஸியாக இருக்குமான்னு தெரில. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பட்டுக்குட்டி வந்து வாங்க பார்க்குக்கு போவோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சு பார்க்குக்கு வந்தாச்சு. பக்கத்துலேயே பார்ட்டி ஹால் எல்லாமே இருந்துச்சு. அங்கே பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து பலூன் கொடுத்ததெல்லாம் வச்சு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பாப்பு. நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டே ஒரு 2 hours மேலே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே இந்த ஹோட்டல் கூட்டமாக தான் இருந்துச்சு. சண்டேன்றனாலே என்னன்னு தெரில, நல்லா ரஷ்ஷான டைமிங்காக தான் இருந்துச்சு. இந்த கேமலுக்கு ரொம்ப பெரிய பல்லாக இருந்துச்சு. அதோட வாய் என்னன்னு தெரில, ரொம்ப அப்படியே கீழே ஒரு கேமலுக்கு மட்டும் தொங்கிட்டு இருந்துச்சு. ஏனே தெரியல. கேமல் அவ்வளோ ஹைட்டாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றது பார்த்தாலே பயமாக இருந்துச்சு. அது பல்லெல்லாம் பார்த்தாலே. இந்த பேர்டு வந்து அப்படியே எங்கள் ஃபோனை கொத்தவே செஞ்சிருச்சு. பக்கத்தில் போனால் ஒன்றும் செய்யாதுன்னு பார்த்தா அவ்வளோ ஷார்ப்பாக கொத்தவே செஞ்சிச்சு. நல்ல வேளை ஃபோனை கீழே போடலை. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது அப்போ தான் வந்து கேமல் எல்லாமே சேர்ந்து வாக்கிங் போச்சு. ஏதோ சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. பட்டுக்குட்டி பலூனை கரெக்டாக ஒட்டகத்துக்கிட்டே பறக்க விட்டுட்டா. பலூனே அது திருன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. என் பர்த்டே பார்ட்டிக்கு வந்த பசங்கள்லாம் நல்லா தைரியமாக டச் பண்ணாங்க. கடிச்சிருன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. தைரியமாக டச் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அம்ஜனா கொடுக்க சொல்லுங்க. கண்ணனை நீ பிடிச்சுக்கோ. என்னடா படுக்கவே செஞ்சிருச்சு. பொல்லு போரு தடவி கொடுக்க சொல்லுது டாடி உங்களை.
ஃப்ரெண்ட் ஆயிடுச்சா? இரும்ப போய் கடி சாப்பிடுது. ஏய் கடி வாங்கிட்டு வந்துடாத. ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப குட்டி பேபிஸ்க்கெலாம் ட்ரெயின்லாம் சூப்பராக இருந்துச்சு. எங்களால் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியல. பட்டுக்குட்டியை அத்தை ரொம்ப மிஸ் பண்ணா. ஏன்னா அது வந்து 6 o'clock மேலே தான் எடுக்கவே செய்வாங்களாம். ஸோ நீங்களும் குட்டி பேபிஸோடு கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 6 o'clock மேலே போக ப்ரிஃபர் பண்ணுங்கள். இப்போ தான் அந்த மோட்டார் பைக் ஓட்டுறது அந்த கேம்ஸும் விளையாட முடியும். அதுவும் 6 o'clock மேலே தானா. அங்கே இருக்கவங்க சொன்னாங்க இன்னும் லைட்டிங்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் 6 o'clock மேலே வந்தால் இன்னும் செமையாக இருக்கும் என்விரான்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. இல்லை அஞ்சனா ட்ரெயினில் எல்லாரும் போக முடியாது. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட அவுட்டிங் வர்றது இது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வாங்க. செம்மையாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். குட்டிக்கு அந்த ட்ரெயினில் ஏறணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஒரு குட்டி ஹோல் வழியாகவே போயிட்டு அம்மா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு ஏறி போய் பார்த்துட்டு வந்துட்டா. நேரம் கூட இருக்கலை. ஒரு 5 minutesல அம்மா நான் பார்த்துட்டேம்மான்னு பிற ரிட்டனும் வந்துட்டா. நல்லா மாட்டி விடு கண்ணாடிய. கை கொடு. என்ன அஞ்சனா கண்ணாடி பிச்சிட்டியா? நாங்கள் பட்டுக்குட்டியை ஃப்ளைட் பார்க்குறக்காக கூட்டிகிட்டு போனோம். பக்கத்துலேயே தான் ஏர்போர்ட்டுன்றதுனால பட்டுக்குட்டி பக்கத்தில் ஃப்ளைட் பார்க்காதனால எங்க அஞ்சனா போகுது பிளேன்? தெரியுங்க. பை சொல்லு. ஊருக்கு போதா? எந்த ஊருக்கு போகுது? இதானடா தூத்துக்குடி. அந்த போச்சு குட்டியா காக்கா மாதிரி ஆயிடுச்சு அது.